சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் காஞ்சிபுரம் மண்டல மேலாளர் மற்றும் தர கட்டுப்பாடு அலுவலர் ஆகிய 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு உள்ளன. அதாவது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு அரிசி அரைத்து கொடுக்கும் தனியார் அரிசி ஆலைகளுடன் கூட்டு சேர்ந்து பொது விநியோக திட்டத்திற்கு வழங்கப்பட வேண்டிய புதிய அரிசிக்கு பதிலாக 6000 டன் பழைய பொது விநியோக திட்ட அரிசியை வழங்கியதாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தால் அரைப்பதற்கான வழங்கப்பட்ட நெல்லில் இருந்து கிடைத்த புதிய அரிசியை தனியார் சந்தையில் விற்றுவிட்டு பழைய ரேஷன் அரிசியை மீண்டும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அரைக்கும் முகவர்களாக செயல்படும் 4 தனியார் அரிசி ஆலைகள் தங்களுக்கு வழங்கப்பட்ட நெல்லுக்கு பதிலாக 10.82 கோடி மதிப்பிலுள்ள 6000 டன் பழைய ரேஷன் அரிசியை வழங்கின. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க.